பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அருட்பணி அறைகூவல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மறுபடியும் நான் உங்களை வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நாம் ஆசீர்வாத வாய்க்காலாக பிறருக்கு இருக்கத்தக்கதாக. We must be a channel of blessing for others. அந்த அளவுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய நோக்கத்தை நாம் அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அதிலே ஒன்றுதான் அருட்பணி ஆர் மிஷன்ஸ். இந்த அருட்பணியை, இந்த மிஷன்ஸ் ஊழியத்தை நாம் நன்றாக நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்றால், அவருடைய இருதயத்தில் இருக்கிறதான பாரத்தை, அவருக்கு இருக்கிறதான அந்த ஆதங்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We must receive burden for the lost. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனை, ஒரு ஆத்தும பாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாரத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை தான் கடந்த சில எபிசோட்களிலே நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக இன்ஃபர்மேஷன், தகவல் மூலம் ஆத்ம பாரம் வரும். இரண்டாவதாக இம்பார்ட்டேஷன், அதாவது ஒருவருக்கு இருக்கிற காரியத்தை இன்னொரு இடத்துல உட்புகுத்துகிற காரியங்கள். இது தேவ சமூகத்திலிருந்து வரும் அல்லது தேவ மனிதர்களிடத்திலிருந்து வரும். ரெண்டு காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு மூன்றாவது காரியம் இன்வால்வ்மெண்ட், ஈடுபாடு. அதோடு கூட நாலாவது ஒரு காரியத்தையும் நான் சொல்லி இன்றைக்கு நான் முடிக்கப் போகிறேன். ஆமென். ஆத்தும பாரத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? Today they are going to look at the third aspect of how to receive burden for the lost. சில நிமிடங்களிலே மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரமிடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in missions. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். நான் ஒரு சாதாரண விசுவாசி தான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன். வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை. கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னது போல, நாம் ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொள்ளாமல், without having the burden for the lost, இந்த ஊழியத்தை நாம் திறன்பட நாம் செய்ய முடியாது. We will not be able to do this effectively. ஸோ ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், தகவல் மூலம். மோசே தன் சொந்த ஜனங்கள் பாடுபடுகிறதை பார்க்கும் பொழுது ஆத்ம பாரம். அதற்கு பிறகு இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது ஆத்ம பாரம். எருசலேம் நகரத்தின் நிலைமையை குறித்து அனானியும் மற்றவர்களும் வந்து சொல்லும் பொழுது நெகேமியாவுக்கு பாரம். இன்ஃபர்மேஷன், அந்த தகவல் வருகிற வரைக்கும் அந்த பாரம் இல்லை. இந்த தகவல்கள் ஆய்வு மூலம் வரலாம், ஆவியானவர் மூலம் வரலாம், அக உணர்வுகள் மூலம் வரலாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தகவலை கொடுத்தார். God gave him information about Sodom. அந்த பட்டணத்தை குறித்து நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நெகேமியாவுக்கு அனானி வந்து சொன்னான். இயேசு பார்த்தார் ஜனங்களை, அக உணர்வுகள் கண்கள் மூலம். மோசே அக உணர்வுகள் மூலம், ஆய்வு மூலம், ஒரு மனிதன் மூலம், அனானி மூலம், ஆவியானவர் மூலம் ஆபிரகாமுக்கு. ஸோ தகவல்கள் மூலம், when we get information, that can become a burden. தகவல்கள் நமக்கு பாரமாக மாற முடியும். இரண்டாவதாக நாம் பார்த்த காரியங்கள் இம்பார்ட்டேஷன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பாரம் வந்தது. மற்றொன்று through God's people, தேவ சமூகத்தில். இரண்டாவது தேவ மனிதர்கள் மூலம். ஆத்ம பாரம் உள்ள மக்களோடு கூட நாம் சேர சேர பழக 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 நமக்கு ஆத்ம பாரம் வரக்கூடும். சரியான நபர்களோடு பழகுவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரப்படுகிறவர்கள், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இருதயம்
உடைந்து கதறுகிறவர்கள், அப்படிப்பட்ட மக்களோடு சேரும் பொழுது பாஸ்டர் எல் ஜோசப், மோகன் அண்ணன், பிரதர் மோகன் சி லாசரஸ், அழிந்து போகிற மக்களை சந்திக்க வேண்டும் என்று துடிக்கிற பாரம் உள்ள, அதை குறித்து யோசிக்கிற அப்படிப்பட்டதான தரிசனம் உள்ள தலைவர்கள் பாஸ்டர் மோகன், இப்படி பல தேவனுடைய ஊழியர்கள் எனக்கு தெரியும். எம்எல் ஜெபசிங், காலஞ்சென்ற பிரதர் எம்எல் ஜெபசிங் முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு மாநிலத்தையும் சொல்லி 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 ஜெபிப்பார்கள். அதே போல பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன், இவர்களெல்லாம் ஸ்டால்வார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் மிஷன்ஸ், இந்திய அருட்பணியின் தலைச்சிறந்த தலைவர்கள். ஆனால் அவருடைய காலம் முடிந்தது. அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். பிரியமானவர்களே, நமக்கு அப்படிப்பட்டதான பாரமுள்ள மனிதர்கள், ரேனால்ட் பாங்கே, அவருடைய அந்த ஃபயர் கான்ஃபரன்ஸ், அதெல்லாம் வீடியோஸ் இருக்கு பாருங்க. இன்றைக்கு டெக்னாலஜி இருக்கிறதுனால அவர்கள் மரித்து போனாலும், ரேனால்ட் பாங்கே, பேட்ரிக் அண்ணன், எமில் அண்ணன், ஆனால் அவர்களுடைய பாடல்கள், அவர்களுடைய செய்திகள், அவர்களுடைய வார்த்தைகள், அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் தியானிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். அதில் இம்பார்ட்டேஷன் வரும். அவர்களுக்கு உள்ளே இருக்கிறதான தேவன் போட்ட காரியங்களை அது நமக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு ப்ராசஸ் தான் இம்பார்ட்டேஷன். உள்ள கிடக்கையை பகிர்ந்து கொள்ளுகிற, அதே போல் உங்களுக்கு இருக்கிற பாரத்தை நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுகிற அந்த காரியங்கள். burden can come through information, burden can come through impartation. மூன்றாவதாக இன்வால்வ்மெண்ட், ஈடுபாடு கொள்வதன் மூலமாக. அதாவது முதலாவது நமக்கு அந்த பாரம் இருக்காது, ஆனால் நாம் ஈடுபடும் பொழுது, when we are involved, நாம் அதில் நம்முடைய கால்களை வைத்து நாம் அந்த இடங்களுக்கு போகும் பொழுது, when we go physically to the place, அதில் ஈடுபட ஆரம்பிக்கும் பொழுது பாரம் வர ஆரம்பிக்கும். எனக்கு ஆத்ம பாரம் முதல்ல வந்தது கிராம ஊழியங்கள். நான் வளர்ந்த சபையில் கிராம ஊழியங்கள் ரெகுலராக போவோம். ஒரு வருஷத்தில் எப்படியும் 5-6 முறை, சம்டைம்ஸ் ஈவன் மோர். அப்படியே 2 நாள் 3 நாள் அந்த லீவு சேர்ந்து வந்தால் வேன் எடுத்துக்கிட்டு கிராமங்களுக்கு, தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் சென்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துக்கு போகும் பொழுது சபையே இல்லாத கிராமங்கள், மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவர்கள் வருவார்கள், கேட்பார்கள், பிசாசு பிடியில் விடுதலை பெறுவார்கள், சுகம் பெறுவார்கள், அற்புத சாட்சிகள் உண்டாகும். அதற்கு பிறகு அந்த இடத்திலிருந்து நாங்கள் போய்விடுவோம். அப்புறம் பல மாதங்கள் கழித்து, பல வருடங்கள் கழித்து நாங்கள் அந்த வழியாக போகும் பொழுது திருப்பி ஒரு முறை இங்கே போய் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம், பழைய கிராமம், நம்ம வந்த கிராமம் என்று சொல்லி ஞாபகம் வந்து போகும் பொழுது திருப்பி அதே நிலைமையில் மக்கள், ஏற்கனவே பிசாசு பிடியில் விடுதலை பெற்றவர்கள் மறுபடியுமாக அதே போல அந்த காரியத்திற்காக வருகிறதை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு அந்த சர்ச் பிளான்டிங், சபைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்ற தரிசனம் வந்தது. கிராமங்களிலே சபைகள் இல்லை, சுவிசேஷம் அறிவித்தால் போதாது. அப்ப இன்வால்வ்மெண்ட், ஈடுபட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதான பாரம் வருகிறது. அதன் விளைவாகத்தான் 90வது ஆண்டு 1990 நான் முதலாவது ஒரு கிராமத்தில் போய் சபையை ஆரம்பிக்க சென்றேன். அதே போல் என்னுடைய தம்பியை நான் சேலஞ்ச் பண்ணேன், அவனும் ஒரு கிராமத்தில் சபையை ஆரம்பிக்க போனான். தட் வாஸ் த பிகினிங். சிம்பிள் ஒபீடியன்ஸ். ஆண்டு கொடுத்த பாரத்தினால் நாங்கள் அதை செய்ய ஆரம்பித்தோம். இன்றைக்கு பல கிராமங்களை குறித்து பேசுகிறோம், சந்திக்கிற திட்டங்களை போடுகிறோம். அதெல்லாம் எங்கே ஆரம்பித்தது? இன்வால்வ்மெண்ட். அந்த அனுபவங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய பாஸ்டர் கிராமங்களுக்கு ஊழியங்கள் செய்வதற்காக அழைத்து கொண்டு போனாரே, அதற்காக, அந்த வாய்ப்புகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்வால்வ்மெண்ட், இன்வால்வ்மெண்ட். ஆக்சுவலாக மிஷன் ஃபீல்டுக்கு போகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரியமானவர்களே, ஷார்ட் டேர்ம் மிஷன் ட்ரிப்ஸ், குறுகிய கால அருட்பணி ஊழிய பயணங்கள், ஷார்ட் டேர்ம் மிஷன் ட்ரிப்ஸ். நிறைய பேர் ஷார்ட் டேர்ம் மிஷன் ட்ரிப்ஸ், குறுகிய கால மிஷனரி ஊழிய பணிக்களத்தில் போய் பார்க்கிற காரியங்கள் இருக்கிறதே, அதை ஏளனமாய் பேசுவார்கள், குறைத்து பேசுவார்கள், அது அவசியம் இல்லை என்று சொல்வார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் ட்ரிப்ஸ் சில லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலும்
நீண்ட கால மிஷினரியாகத்தான் போக வேண்டும், குறுகிய கால பயணங்கள் எல்லாம் சும்மா இவ்வளோ செலவு பண்ணி போகிறோமே அதெல்லாம் தேவையில்லை என்று பேசுகிறவர்கள் உண்டு. இட் இஸ் நத்திங் பட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்கர்ஷன் என்று சொல்லி கிண்டலாக பேசுகிறவர்களும் உண்டு. ஆனால் அந்த ஒரு ட்ரிப்பில் நம்ம அங்கே போய் பெரிய காரியங்களை செய்து விடுகிறோமோ இல்லையோ, ஆனால் அந்த பயணம் நம்முடைய உள்ளங்களிலே தேவன் கிரியை செய்கிறதற்கு, தேவன் நம்முடைய உள்ளங்களிலே பாரத்தை வைப்பதற்கு, இன்னும் அதிகமான ஈடுபாடுக்கு அது முதல் படியாக இருக்கிறதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் மிஷனரிகளாக அங்கே பீகாரில் எங்களுடைய மிஷன் ஃபீல்டில் போனதற்கு காரணம், முதலாவதாக ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரிப்பு போய் வந்திருப்பார்கள், அதில் ஒரு பாரத்தை பெற்றிருப்பார்கள், அப்புறம் லாங் டேர்ம் கமிட் பண்ணுவார்கள். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இட் இஸ் பாசிபிள் டு ரிசீவ் பர்டன் வென் யூ ஆர் இன் த மிஷன் ஃபீல்டு. தாவீது கோலியாத்தை அடிக்கிற சம்பவம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறதுக்கு தான் போனான். பட் he went to the battle front. அங்கே யுத்த களத்திற்கு அவன் சென்றான். அங்கே ஃப்ரான்டியர் ரீஜனுக்கு சென்றான். அங்கே போர் நடக்கிற இடத்திற்கு சென்றான். அவன் அங்கே போனது யுத்தம் செய்வதற்கு அல்ல. he did not go there to fight a battle. he only went there to give food to his brothers. அவனுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்க தான் அவர் போனார் தாவீது. ஆனா அங்க போன உடனே அங்கே கோலியாத் கொக்கரிக்கிறதை பார்த்து விட்டார். he saw Goliath challenging the nation of Israel. இதை பார்த்த பொழுது ஒரு வைராக்கியம் எழுந்தது. இது வயல்வெளியிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது வர வாய்ப்பில்லை. இங்கே யுத்த களத்திலே அங்கே எதிரியினுடைய கொக்கரிப்பை பார்க்கும் பொழுது அங்கே பாரம் வருகிறது. அங்கே பாரம் வருகிறது. முதல் முறை நாங்கள் பீகாருக்கு போயிருக்கும் பொழுது 1998 அங்கே தகவல் கொடுக்கும் பொழுது எனக்கு பாரம் வந்தது. அங்கே உள்ள இருளான சூழ்நிலையை பார்க்கும் பொழுது பாரம் வந்தது. 1998 ஜனவரி நான் போயிருக்கும் பொழுது அங்கே உள்ள இருளான சூழ்நிலை, அங்கே இருக்கிறதான மக்களை பார்க்கும் பொழுது, கிராமங்களை பார்க்கும் பொழுது பாரம் வந்தது. அதற்கு பிறகு ஜூலை மாதம் 1998 நான் பாட்னாவில் நடந்ததான ஒரு கன்சல்டேஷனுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஆய்வு மூலம் கிடைத்த தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியை கொண்டு வந்தது. அன்றைக்கு தான் கமிட் பண்ணேன், ஆண்டவரே இந்த பீகாரில் 100 போஸ்டல் கோடு. 100 போஸ்டல் கோடு என்றால் ஒரு போஸ்டல் கோடில் 30 கிராமம், 3000 கிராமம். அன்றைக்கு 1998 ஜூலை நான் அந்த கன்சல்டேஷனில் கமிட் பண்ணேன். 1100 போஸ்டல் கோடில் சபை இல்லை என்று சொன்னார்கள். ஒரு போஸ்டல் கோடு என்றால் 30லிருந்து 50 கிராமம், 30 to 50 வில்லேஜஸ். ஆண்டவரே 1100 போஸ்டல் கோடில் சபை இல்லைங்கிறாங்களே, ஒரு கிராமத்தில் சபை இல்லைங்கிறதே பெரிய காரியம். ஆனால் கிளஸ்டர் ஆஃப் 30 to 50 வில்லேஜஸ், நோ சர்ச். அது என்ன டீப்பாக டிஸ்டர்ப் பண்ணுச்சு. தட் டிஸ்டர்ப்டு மீ. அதனால் அன்றைக்கு அந்த சவால் வந்த பொழுது நான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே 100 போஸ்டல் கோடு என்று. கடவுளுடைய கிருபையினால் இன்றைக்கு 22 ஆண்டுகள் ஆகிறது. we are in the journey. 2030க்குள்ளே அதை செய்து முடித்து விடலாம் என்ற ஒரு லக்கை நிர்ணயித்து தீவிரமாக இன்றைக்கு செயல்படுவதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாட்களிலிருந்து, இயேசுவின் காலத்திலிருந்து இந்த 2000 ஆண்டுகளாக சபையே இல்லாமல், சுவிசேஷமே இல்லாத கிராமங்கள், சரித்திரத்தை படைக்கும் நிகழ்வாக அது இருக்கும். அந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a historical initiative. 3000 கிராமங்கள், சபையில்லாத கிராமங்கள். ஆனால் எங்கே அந்த தரிசனம் உதயமானது? எப்பொழுது பாரம் வந்தது? 1998 ஜூலை தகவல் மூலம். முதலாவதாக எப்படி வந்தது? அங்கே அக உணர்வுகள் மூலம். அங்கே நான் போய் பார்த்த பொழுது தகவல்கள் எனக்கு அதிகமாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஃபேக்ட்ஸ் ஜூலை மாதம் தான் கிடைத்தது. அதற்கு பிறகு 1999
ஜனவரி முதல் மிஷினரியை நாங்கள் அங்கே அனுப்புவதற்காக போகிறோம். நாங்கள் சில ஊழியர்கள் போகிறோம் முதல் மிஷினரியோடு கூட. ஆண்டோடைய கிருபையினால முதல் மிஷினரி கப்பல் கமிட் பண்ணாங்க போகிறதற்கு. அவர்களை போய் விட்டு பிரதிஷ்டை பண்ணி ஒரு அந்த மிஷன் பேஸை ஆரம்பித்து வருவதற்காக போயிருந்தோம். அன்றைக்கு என்னாச்சு தெரியுமா? அங்கே நாங்கள் அதிகமாக ஜெபித்தோம். அங்கே ஒரு ரிக்ஷா எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் 17 பேர் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு 6-7 சைக்கிள் ரிக்ஷா எடுத்து அதில் ஒரு 2 பேர் 3 பேர் அப்படி நாங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். அப்படியே அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படியே வந்து ஓட்டிக்கிட்டே போக சொல்லுவோம். ஹோல் டே நாங்கள் ப்ரேயர் டிரைவ் ரிக்ஷாவில் வி டிட் தட். அப்புறம் வந்து சில தகவல்கள் கிடைத்த பிறகு, சில பாரம் வந்த பிறகு இங்கே வந்து நாங்கள் அந்த ரூமில் ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் பொழுது திடீரென்று ஆத்ம பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு ஊழியர் எங்களோடு கூட வந்த ஒரு ஊழியர் ஓ என்று அழ ஆரம்பித்தார். அப்படியே கீழே தாழ விழுந்து கதற ஆரம்பித்தார். மிஷன் ஃபீல்டில் போயிட்டு பார்க்கும் பொழுது உண்டாகிறதான பாரம். என்னுடைய பைபிள் காலேஜ் கிளாஸ்மேட்டு பர்மா நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரி ராணி. அவங்க பேர் ராணி. அவங்க வந்து பர்மாவில் தான் பிறந்தாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் கூட அங்கே தான் பிறந்தாங்க. தாத்தா பாட்டி தான் இந்தியாவிலேருந்து அங்கே போனாங்க. தமிழ் தெரியாது, ஆனால் வந்து தமிழ் ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மா தான் வந்து தமிழ் பேசுவாங்க. இவங்க பைபிள் காலேஜில் என் கூட படித்தாங்க. அவர்கள் இந்தியாவிற்கு மிஷன் ட்ரிப்பு வந்தாங்க. தே கேம் ஃபார் அ மிஷன் ட்ரிப். இன்ஃபேக்ட் அவங்க வந்து என்னுடைய சீனியர். ஓகே, ராணி என்ற சகோதரி இங்கே மிஷன் ட்ரிப் வந்தாங்க. நான் போகிறதற்கு முன்பாகவே இங்கே வந்தாங்க. வந்திருக்கும் பொழுது கிராம ஊழியத்திற்கு போகிறோம். அவர்கள் பர்மாவுக்கு ஒரு தரிசனமோ பர்மாவை குறித்த ஒரு பாரமோ அவர்களுக்கு இல்லை. அப்பா வந்து பைபிள் சொசைட்டியில் வேலை செய்கிறாரு, ஊழியத்தில் பிள்ளைங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டு பைபிள் காலேஜ் அனுப்பினார். அவங்க இந்தியாவுக்கு மிஷன் ட்ரிப் வரணும்னு கூட ஆசை இல்லை. எல்லாரும் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் போகிறதுனால பைபிள் காலேஜ் பிரின்சிபல் அங்கே உள்ளவர், என்ன ராணி நீ போகலையா, நீ இந்தியன் தானே, நீயா இந்தியாவுக்கு மிஷன் ட்ரிப் போகல என்று கேட்டு நான் உனக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஸ்பான்சர் பண்ணி இந்த சகோதரி ராணியை அனுப்பி வைத்தார். இங்கே கிராம ஊழியத்திற்கு போகும் பொழுது அவங்க ஏதோ வந்து வாட் யூ கால் பாரத்தோட அவங்க வந்து வரல. பைபிள் காலேஜுக்கும் தரிசனத்தோடு வரல, இங்கே இந்தியாவுக்கும் பாரத்தோடு வரல. எல்லாமே வந்து அவங்க அப்பா அனுப்புனதுனால பைபிள் காலேஜ் வந்தாங்க, பிரின்சிபல் போக சொன்னதுனால இங்கே மிஷன் ஃபீல்டுக்கு வந்தாங்க. இந்தியனாக இருந்தாலும் தமிழ் தெரியாது, தமிழ் ஃபேமிலியாக இருந்தாலும் தமிழ் தெரியாது. நன்றாக பாடக்கூடிய ஒரு சகோதரி. ஸோ கூட்டங்களில் பாடல்களை பாடுவார்கள். கிராமத்தில் அப்படி போகும் பொழுது, வேனில் போகும் பொழுது நிறைய பேர் அந்த டீம்லேயும் இருக்கிறாங்க. அப்போ எங்கள் சபையில் உள்ள நிறைய வாலிப சகோதரர்களும் நிறைய பேர் அந்த வேனில் இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க இந்தியன் மாதிரி இருக்கிறாங்களே, இவங்க வந்து தமிழாள் மாதிரி இருக்கிறாங்களே, இவங்களுக்கு தமிழ் தெரியாதா அப்படின்னு சபையில் உள்ள ஒரு வாலிப தம்பி என்கிட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அவங்க வந்து தமிழ் தான், ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு தமிழ் தெரியும், ஆனால் இவங்களுக்கு தெரியாது, ஏன்னா இது 3வது தலைமுறை பர்மாவில் இருக்கிறாங்க என்று சொன்னேன். அப்போ வந்து இங்கே கிராம ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்களே, அங்கெல்லாம் கிராமம் இல்லையா அப்படின்னு இந்த வாலிப தம்பி கேட்குறாரு. இவங்கள வச்சே நான் பேசுகிறதுனால, பர்மாங்கிற வார்த்தையை நான் சொல்கிறதுனால இந்த ராணிக்கு வந்து நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஷி ஆஸ்ட் மீ, கேட்டாங்க, வாட் இஸ் ஹி ஆஸ்கிங், என்ன கேட்குறான் அவன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், பர்மாவில் கிராமம் இல்லையான்னு கேட்குறான். இங்கே வந்திருக்கிறாங்களே கிராம ஊழியத்திற்கு, பர்மாவில் கிராமம் இல்லையா என்று கேட்கிறான் என்று நான் சொன்ன உடனே அதுதான் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையாக அவங்களுக்கு மாறிவிட்டது. பர்மாவிலே கிராமங்கள் இல்லையா, பர்மாவிலே கிராமங்கள் இல்லையா, பர்மாவிலே கிராமங்கள் இல்லையா. பாருங்க, அவங்க இன்வால்மெண்ட்டு விருப்பத்தோடு வராவிட்டாலும் இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரிப்புக்கு வந்தாங்க இந்தியாவில். தட் இஸ் when the burden for Myanmar, பர்மாவை குறித்த ஒரு பாரம் அவர்களுக்கு வந்தது. ரிட்டர்ன் போனாங்க. she got married to a Singaporean, ஒரு சிங்கப்பூரியனோட கூட அவர்கள் திருமணம் செய்து கொண்டு 2 பேரும் பர்மாவுக்கு ஊழியம் செய்ய போனார்கள். ராணி is going back to her own country.
பட் அந்த சிங்கப்பூர் ஹஸ்பண்ட் இஸ் நவ் தேர் as a missionary. இன்றைக்கு மோர் தென் 25 இயர்ஸ் ஆகிறது அவர்கள் போய். ஆல்மோஸ்ட் 1995 1996 போனாங்க. ஆண்டோட கிருபையால் நல்ல ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் அங்கே வைத்து அங்கே நூற்றுக்கணக்கான சர்ச் பிளான்டர்ஸை ட்ரெயின் பண்ணுகிறார்கள் யாங்கோன்ல இருந்து. ஆனால் பர்மாவிலே கிராமம் இல்லையா, பர்மாவிலே கிராமம் இல்லையா என்ற காரியம் எங்கே அவர்கள் தேவ சத்தத்தை கேட்டார்கள்? அவர்கள் இன்வால்மெண்ட்ல இருக்கும் பொழுது. இங்கே பாருங்க, நான் ஆண்டோடைய கிருபையினால இப்போ பீகாருக்கு ஒரு 100 முறைக்கு மேலே போயிருப்பேன். மோர் தென் தட் ஆக்சுவலி. அங்கே நான் போயிருக்கிற வேளையில் நான் இப்பையும் எத்தனையோ முறை பார்த்துருந்தாலும் அங்கே ஒவ்வொரு முறை போயிட்டு வரும் பொழுது அது இருதயத்திற்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறது. ஐ கம் பேக் லிட்டில் சேஞ்ச்ட். இன்னும் கொஞ்சம் பாரம் வரும். அப்படியே ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த எங்களோட ஃபீல்டை நோக்கி போகும் பொழுது அப்படியே நான் வெளியில் நின்று அப்படியே அந்த ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட்லேருந்து பார்ப்பேன். அப்படியே பார்க்கும் பொழுது கிராமங்கள் அப்படியே அந்த வழியாக போகும்பொழுது நிறைய கிராமங்கள் இருக்கும். அப்படியே பார்த்து ஜெபம் வரும். ஆண்டவரே, இதிலெல்லாம் சபை இருக்கோ இல்லையோ தெரில. ஆண்டவரே, சபைகள் ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, சபைகள் ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, சபைகள் ஆரம்பிக்கணும். அங்கே போனதுக்கப்புறம் வேனில் கூட்டு போவாங்க நம்முடைய ஃபீல்டுக்கு. போகிற வழியில் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருக்கும் சபை இல்லாமல். அந்த வில்லேஜ் வழியாக போகும் பொழுது பாரம் பாரம். ஆண்டவரே, இந்த கிராமங்களிலெல்லாம் சபை ஆரம்பிக்கப்பட வேண்டுமே, ஊழியர்களை தாங்க, உபகரணங்களை தாங்க, ஆண்டவரை செய்கின்றோம் என்ற ஒரு பாரம் வரும். இங்கே பாருங்க, God gives burden. இன்றைக்கும் ஆத்ம பாரத்தை கொடுக்கிறார். தகவல்கள் மூலம், இம்பார்ட்டேஷன் மூலம், இன்வால்மெண்ட் மூலம். நான் உங்களை ஸ்ட்ராங்காக என்கரேஜ் பண்ணுறேன். ஆத்ம பாரம் உங்களுக்கு இல்லை என்றால் தகவல்களை கூர்ந்து கவனியுங்கள். சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்களை குறித்து ஏற்கனவே இந்த எபிசோடில் ஆரம்பத்தில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கிறேன். இந்தியாவில் 6,30,000 கிராமங்களில் 4 லட்சம் கிராமங்களில் திருச்சபை இல்லை. தமிழ்நாட்டிலே 17,000 வருவாய் கிராமத்தில் 10,000 கிராமத்தில் சபை இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5,000 கிராமங்கள் கிழக்கு பீகாரில் 7 டிஸ்ட்ரிக்டில். அதிலே தான் 3,000 கிராமங்களிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சபை ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், செயல்படுகிறோம். இப்படி ஒவ்வொரு இடத்தை குறித்த தகவல். இந்தியாவிலே 2,292 மக்கள் இனங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. அன்ரீச்ட் பீப்புள் குரூப். இன்ஃபர்மேஷன் டிஸ்டர்ப்டு நெஹமாயா. இன்வால்மெண்ட் லெட் டேவிட் டு கோ another level. Involvement led Rani from Myanmar to go to another level. எனக்கு பீகார் போகிற டைம் எல்லாம் அங்கே ஆண்டவர் இன்னொரு லெவல் போகிறதற்கு ஆண்டவர் பாரத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, 4வதாக நான் அதையும் சொல்லி இன்றைக்கு முடிக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட், இன்வால்மெண்ட். 2வது இம்பார்ட்டேஷன், 3வது இன்வால்மெண்ட், 4வது இன்வெஸ்ட்மெண்ட். நாம் ஒரு இடத்துல விதைக்கும் பொழுது அதை குறித்து நமக்கு பாரம் வர ஆரம்பிக்கும். பாருங்க, மத்தேயு 6:21, மேத்யூ 6:21. இந்த முதல் 3 காரணத்தினால உங்களுக்கு பாரம் வரலனா, இந்த 4வது காரணத்து நிமித்தம் கண்டிப்பாக உங்களுக்கு பாரம் வரும். மேத்யூ 6:21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். Where your treasure is, there your heart is. உங்கள் ட்ரெஷர் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். You want your heart to go to Bihar, invest there. Amen. You want burden for Myanmar. இதுவரைக்கும் நியூஸே உங்களுக்கு பர்மா கொடுத்த நியூஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது. ஆனால் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ரூபா அனுப்பி வைத்து பாருங்களேன் பர்மாவுடைய ஊழியத்துக்காக. பர்மா நியூஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். You will be interested suddenly because your treasure has gone there. Where your treasure is, there your heart is. So the key is to invest. இதுவரைக்கும் எனக்கு ஆத்ம பாரமே இல்லை பாஸ்டர். இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டாச்சு, ஒன்றும் பாரம் வரல. இம்பார்ட்டேஷன் ஒன்றும் பாரம் வரல. எனக்கு இன்வால்மெண்ட்லாம் பாரம் வரல. போயிட்டு வந்தாச்சு. பிரதர், சிஸ்டர், easy to fix that. We can fix that straight away. Write a big check for
த பிளேஸ் வேர் யூ வாண்ட் பர்டன். எந்த ஊரை குறித்து, எந்த ஃபீல்டை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் வேணும், ஆமேன், ஒரு பெரிய அமௌண்ட்டை உங்களுக்கு ட்ரெஷராக இருக்கிறது. சிலருக்கு 10,000 தான் பெரிய ட்ரெஷராக இருக்கலாம், சிலருக்கு 10 லட்சம் தான் பெரிய ட்ரெஷராக இருக்கலாம். பட் ரைட் அன் அமௌண்ட் விச் இஸ் அ ட்ரெஷர் ஃபார் யூ டு த மிஷன் ஃபீல்ட் ஃபார் விச் யூ நீட் த பர்டன். ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் see it happening. Where your treasure is, there your heart is. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். 4 காரியத்தை இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம். 4வது காரியம் நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசலை, ஏனென்றால் அது இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆமேன். அது நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு தெரியும். இன்வால்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2 காரியத்தை இன்றைக்கு நான் பேசினேன். இதற்கு முன்பாக 2 எபிசோடில் இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டேஷன். ஆண்டவர் எப்படியாகிலும் உங்களுக்கு ஆத்ம பாரத்தை கொடுக்க வேண்டும். The Lord should give you a deep desire to reach the lost, and it should become a passion, it should become a burden, it should become a compassion. ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஆழமான கிரியைகளை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய பாரம் இல்லாமல் அருட்பணி ஊழியத்தை சிறப்பாக செய்ய முடியாது. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், இதை பார்க்கிறவர்கள் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆத்தும பாரம் ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்புகிற அனுபவம் ஆண்டவரே உம்முடைய மக்களுக்கு தருவீராக. அந்த பாரத்தை தருவீராக. பேர்டன் 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 ஆண்டவரே, இங்கே இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுதே ஒரு இம்பார்ட்டேஷன் உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். தகவல்களை கேட்கும் பொழுதே பாரம் வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஊழியத்திலே பங்காளராக மாறுகிறதுனாலே உண்டாகிற பாரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, அடுத்த எபிசோடில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். 1999 ஜனவரி முதல் ஹார்வெஸ்ட் மிஷன் ஊழியங்கள் பீகாரில் துவங்கி கடந்த 23 ஆண்டுகளாக உள்ளூர் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பணியையும் ஊழியங்களையும் முறையாக செய்து வருகின்றது. பீகார் மாநிலத்தில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான கிராமங்களில் இன்னும் இயேசுவின் நற்செய்தி எட்டவில்லை. இப்படிப்பட்ட கிராமங்களை மையமாக வைத்து வாழ்வில் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் வசதி சரிவர இல்லாததினால்தான் இயன்றவரை குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அருளுகின்ற இயேசுவும் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். கல்வி மையம் இல்லாத 30 அல்லது 40 கிராம பகுதிகளை மையமாக வைத்து ஆங்கில மொழி வாயிலாக கல்வி கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு 4 பள்ளிகளில் சுமார் 1500 மாணாக்கர் பயின்று வருகின்றனர். 80% மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கின்றனர். இவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியும் இதர தொழில் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்முறையில் உள்ளன. கூடுமானவரை திருச்சபை இல்லாத 10 அல்லது 20 கிராமங்களுக்கு ஒரு திருச்சபை கட்டிடம் என்ற முயற்சி எடுத்து இயன்ற வரை அக்கிராம மக்களின் ஈடுபாட்டுடன் கட்டப்படுகின்றது. அவ்வப்போது ஊழியர்களின் செயல்பாட்டிற்கென உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன. பீகார் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் பணிபுரியும் 160க்கும் மேற்பட்ட ஹார்வெஸ்ட் அருட்பணியாளர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். மிஷனரி ஊழிய ஜெப கையேட்டை பெற உங்களது தொலைபேசி எண்ணை எமது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.